அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜனனி சக்தி 2 பேரும் கொடைக்கானல் போயிருக்க கேப்பில் வீட்டில் ஆதிகுணசேகரன் ஒரு பூஜையை நடத்தி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த பிளானாக தம்பிங்களை வச்சு அம்மாவை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணார். இதுக்குள்ளே கதிர் தன்னோட அம்மா விசாலாட்சிகிட்ட போய் அண்ணன் மேலே போட்டிருக்க கேஸை வாபஸ் வாங்க சொல்லி ரொம்ப கெஞ்சுறாரு. அதுக்கப்புறம் விசாலாட்சியை தனியாக கூப்பிட்டு ஆதிகுணசேகரன் சென்டிமெண்ட்டாக பேசி முழுசாக மனசை மாற்ற முயற்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கீழே வந்த விசாலாட்சி கிச்சனில் நின்றுட்டு சும்மா அமைதியாக இருக்காங்க. என்னாச்சு, உங்கள் மகன் என்ன சொன்னார் அப்படின்னு ரேணுகா கேட்டாலும் அவங்க எதுவும் பேசாமல் இருக்கிறாங்க. ஏதாச்சும் மிரட்டினாரா அப்படின்னு கேட்டாலுமே எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்காங்க. அந்த நேரத்தில் தர்ஷன் ஒரு குட் நியூஸோட வீட்டுக்கு வராரு. இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ளே அம்மா கண் திறப்பாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதை கேட்டதும் வீட்டில் இருக்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷம். விசாலாட்சி ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் கொடைக்கானலில் சுச்சுவேஷன் ரொம்ப டென்ஷனாக போகுது. ஆலிவர் தேவசகாயத்துக்கு சக்தி தான் ஜனனியோட புருஷன்னு தெரிய வந்திருக்கு. அவங்கள கடத்தணும்னு ரெடி ஆகுறாரு. அதே நேரத்தில் ஜனனிக்கும் சக்திக்கு இன்ஸ்பெக்டர் பாண்டியன் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு. அதில் தேவசகாயத்தோட ஸ்கெட்ச் இருக்குது. அதை பார்த்த சக்தி இவர் தான் ஆலிவர் தேவசகாயம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு மேலே சக்தி, நான் இவனை முன்னாடியே பார்த்துருக்கேன், நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ண போன இடத்துல இவர் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி ஷாக் கொடுக்குறாரு. உடனே ஜனனி பயந்து அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் இன்னொரு பிரச்சனை. ஆலிவர் தேவசகாயத்தோட ஆட்கள் ஜனனியும் சக்தியும் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் ஒரு கார் வந்து வழி மறிக்குது. அதுலேருந்து ரவுடிங்கெல்லாம் இறங்குறத பார்த்ததும் சக்தி உடனே கார் ரிவர்ஸில் எடுக்கிறாரு. அவங்களும் பின்னாடியே சேஸ் பண்ணி வராங்க. டேவிட்டுக்கு ஆலிவர் தேவசகாயம் ஃபோன் பண்ணி அவங்கள எப்படியாவது பிடிச்சிரு, இந்த மலையை விட்டு அவங்க கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு. ஜனனியும் சக்தியும் ஆலிவர் தேவசகாயத்துக்கிட்டேருந்து தப்பிப்பாங்களா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.